सीता का क्रोध और बढ़ गया. क्रोध से आंखों से आंसू बहने लगे. சீதாக்கு வந்து இன்னும் பயங்கரம் கோவம் வந்துருச்சு. அண்ட் கோவத்தினால அவங்க கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஆंखों से आंसूனா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு. यह भी लग रहा था कि कहीं लक्ष्मण की बात सही न हो. ஏன்னா அவங்களுக்கு இதுவும் பயமாக இருந்தது. என்னென்னா லக்ஷ்மண் சொல்கிறது, ஒருவேளை லக்ஷ்மண் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. यह डर था कि राम से बिछो न हो. उन्होंने कहा, राम से बिछुड़कर मैं नहीं रह सकती. मैं जान दे दूंगी. हे लक्ष्मण, तुम उन्हें लेकर आओ. சீதா என்ன அவங்க மனசில் ஒரு பயம் இருந்தது. என்னென்னா ஒருவேளை அவங்க ராமர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க சொல்கிறாங்க, நான் ராமர்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கவே முடியாது, என்னால் நான் என்னோட உயிரை கொடுத்துருவேன். ஜானுன்னா உயிர். ஹே லக்ஷ்மண், நீ போய் அவரை கூட்டிகிட்டு வா. தும் ஜாக்கர் லேக்கராவோ அப்படின்னு சீத்தை வந்து लक्ष्मण கிட்ட சொல்கிறாங்க. लक्ष्मण राम के लिए राम की आज्ञा का उल्लंघन कर रहे थे. उन्होंने सीता को प्रणाम किया और राम की खोज में निकल पड़े. ஸோ லக்ஷ்மண் வந்து ராமுக்காகவே வந்து ராம் சொன்ன ஆர்டரை வந்து டிஸ்ஓபே பண்ணார். அவர் உல்லங்கன்னா டிஸ்ஓபே. அவங்க வந்து சீதாவை வந்து வணங்கிட்டு ராமரை வந்து தேடுறதுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. खोजना टू सर्च. लक्ष्मण के जाते ही रावण आ पहुंचा. ஸோ லக்ஷ்மண் கிளம்பின உடனே வந்து ராவன் அங்கே வந்துட்டான். तपस्वियों जैसा जटा जूट वैसे ही वस्त्र. ஸோ சாமியார் மாதிரி தபஸ்வினா சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் அங்கே வந்தார். சீதா ने साधु समझकर उसका स्वागत किया. ஸோ சீதா வந்து அவரை சாமியார்னு நினச்சிட்டு அவரை வரவேற்கிறாங்க. रावण ने सीता के स्वरूप, संस्कार और साहस की प्रशंसा की. ராவன் வந்து சீதாவோட அழகு, அவங்களோட நல்ல குணங்கள், அதுக்கப்புறம் அவங்களோட அண்ட் தைரியம், சாகசனா தைரியம், அதை பற்றி எல்லாத்தையும் ரொம்ப அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறார் அவர். उसने सीता का परिचय प्राप्त करने के बाद कहा, सुमुखी मैं रावण हूँ. ஸோ அவங்க ராவன் வந்து சீதாவை பற்றி தெரிஞ்சிட்டு பிறகு அவங்க சொல்கிறாங்க, சுமுக்கியனா பியூட்டிஃபுல். ஹே பியூட்டிஃபுல், நான் வந்து ராவன். ராட்சசோக்கா ராஜா, நான் வந்து ராட்சஸோட ராஜா, என் பேர் ராவன் அப்படின்னு சொல்கிறாங்க. லங்காதிபதி, ஸோ லங்காவோட ராஜா நான் தான் அப்படின்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. मेरा नाम लेने पर लोग थरथरा उठते हैं, लेकिन तुम सुंदरी हो. ஸோ என் பேர் கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப பயத்தில் நடுங்குவாங்க, பட் நீ வந்து ஒரு அழகான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்சே அலக் ஹோ, தும்ஹாரே லியே மே ஸ்வயம் சல்கர் ஆயா ஹூ. நீ வந்து மற்றவங்கள விட ரொம்ப டிஃப்ரெண்ட், நான் உனக்காக நானே வந்து நடந்து வந்திருக்கேன். மேரே சாத் சலோ, சோனே கி லங்கா மே ரஹோ, மேரி ராணி பன்கர். ஸோ நீ என் கூட வா. ஸோ சோனே கி லங்கானா கோல்டன் லங்கா. ஸோ கோல்டன் லங்காவில் வந்து நீ என் கூட இரு, நான் உன்னை வந்து ராணி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு ராவன் வந்து சீதா கிட்ட சொல்கிறாங்க. सीता क्रोधित हो उठी, कहा, मैं प्राण त्याग दूंगी लेकिन तुम्हारे साथ नहीं जाऊंगी. ஸோ क्रोधितना கோவம். ஸோ ராவன் சொல்கிறத கேட்டுட்டு சீதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அண்ட் சொல்கிறாங்க அவங்க, நான் என்னோட உயிர் கொடுத்தாலும் கொடுப்பேன், ஆனால் அவங்க கூட வரவே மாட்டேன். பிராணனா உயிர். மே ராம் கி பத்னி ஹூ, வே மகாபல்ஷாலி ஹேன். நான் வந்து ராமரோட வைஃப், அவர் ரொம்ப பலசாலி, இஸ் வெரி பவர்ஃபுல். தும்ஹே உன்கி சக்தி கா அனுமான் நஹி ஹே, உங்களுக்கு வந்து உனக்கு வந்து அவரோட பலத்தை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சீதா வந்து ராவன் கிட்ட சொல்கிறாங்க. தும் சலே ஜாओ नहीं तो तुम्हारा सर्वनाश हो जाएगा. ஸோ நீ இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நீ வந்து அழிஞ்சிடுவே. சர்வநாஷ்னா அழிஞ்சிடுறது அப்படின்னு சீதா வந்து ராவன் கிட்ட சொல்கிறாங்க. ராவன் ने सीता की बात अनसुनी कर दी. ஸோ ராவன் வந்து சீதா சொல்கிறத கேட்கவே இல்லை. खींचकर उन्हें रथ में बैठा लिया. சீதாவை வந்து பிடிச்சி இழுத்துட்டு, கீஞ்சுக்கிறன்னா அவங்கள இழுத்துட்டு வந்து அவரோட ரத்தில் சேரியட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ரத்தனா சேரியட். சீதா பிரயாஸ் करती रही पर रावण के चंगुल से मुक्त नहीं हो सकी. ஸோ சீதா வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியவே இல்லை. स्वयं को असहाय पाकर वे विलाप करने लगी. ஸோ असहायனா ஹெல்ப்லெஸ், ஸோ விலாப்னா ஃபீலிங் டிஸப்பாயிண்டட். ஸோ அவங்க வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ராம் ஹா லக்ஷ்மண் புகார்த்தி ரஹி. அவங்க வந்து லக்ஷ்மணையும் ராமையும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ராவன் கா ரத் லங்கா கி ஓர் உட்சலா. ராவனோட ரத் சேரியட் வந்து லங்கா டுவர்ட்ஸ் லங்கா வந்து பறந்து போயிட்டே இருந்தது. मार्ग में वे पशुओं, पक्षियों, पर्वतों, नदियों से कहती जा रही थी कि कोई उनके राम को बता दे, रावण ने उनका हरण कर लिया है. ஸோ வழியில், மார்க்னா வழியில் வந்து அவங்க எல்லார்கிட்டேயும் வந்து பசுவான அனிமல்ஸ், பேர்ட்ஸ், மவுண்டன்ஸ், ரிவர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டே போனாங்க. அவங்க, நீங்கள் வந்து என் ராம்கிட்ட சொல்லிவிடுங்க, ராவன் வந்து என்னை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு.
गिद्धराज जटायु ने सीता का विलाप सुना. ஸோ கித்தன்னா வல்ச்சர். ஸோ இந்த வல்ச்சர் அந்த வல்ச்சரோட நேம் வந்து ஜட்டாயு. ஸோ ஜட்டாயு வந்து சீதா புலம்புறதை கேட்டுட்டு உஸ்னே ஊச்சி உடான் பரி ராவன் கே ரத் பர் ஹம்லா கர் தியா. ஸோ ஜட்டாயு வந்து சீதா புலம்புறதை கேட்டுட்டு மேலே பறந்து போய் ராவனோட சேரியட்டை வந்து அட்டாக் பண்ணா. ஹம்லானா அட்டாக். விருத்த கித்ராஜ்னே ரத் ஷித் விக்ஷித் கர் தியா. ஸோ இந்த கித்ராஜ் அதாவது ஜட்டாயு வந்து வயசாயிருச்சு. ஜட்டாயுக்கு விருத்தனா ஓல்டு. ஸோ அந்த வயசான ஜட்டாயு நான் வந்து அந்த ரத்தை போய் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. ராவன் கோ காயல் கர் டாலா. ஸோ ஈவன் ஜட்டாயு வந்து ராவனை கூட அட்டாக் பண்ணி ராவனை கூட வந்து ஹர்ட் பண்ணிருச்சு. क्रोध में रावण ने जटायु के पंख काट दिए. ஸோ கோவத்தில் வந்து ராவன் வந்து ஜட்டாயுவோட ஃபெதர்ஸ் வந்து கட் பண்ணிட்டான் அவன். ஜட்டாயு அப் உட் நஹி சக்தா தா, வ சீதே தர்த்தி பர் ஆகிரா. ஸோ ஜட்டாயுனால வந்து இப்போ பறக்கவே முடியல அண்ட் பூமியில் வந்து விழுந்துட்டான் அவன் ஜட்டாயு. ராவன் கா ரத் டூட் கயா தா, உடா நஹி பர் சக்தா தா. ஸோ ராவனோட சேரியட் வந்து உடஞ்சதுனால அது வந்து மேலே பறக்கவே முடியல. उसने तत्काल सीता को अपनी बाहों में दबाया और दक्षिण दिशा की ओर उड़ने लगा. सीताவை வந்து அவர் கையில் வந்து நல்லா அழுத்திட்டு டுவர்ட்ஸ் சவுத், தக்ஷின் திशाனா டுவர்ட்ஸ் சவுத் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டான். सीता को लगा कि अब संभवतः कोई उनकी सहायता नहीं कर पाएगा. ஸோ சீதாக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ இனிமேல் வந்து கண்டிப்பாக யாருனாலையும் என்னை காப்பாற்ற முடியாது, யாருனாலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. उनका बचाव केवल एक ही था, உத்தர் மட்டும் தான் என்னை வந்து காப்பாற்ற முடியும். राम को किसी तरह समाचार मिल जाए उन्होंने अपने आभूषण उतार कर फेंकने प्रारंभ कर दिया. ஸோ ராம்க்கு வந்து எப்படியாச்சும் நியூஸ் போயிடணும், சமாச்சாரம்னா நியூஸ். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டி தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. आभूषण वानरों ने उठा लिए. उन्हें आशा थी कि वानरों के पास ये आभूषण देखकर राम समझ जाएंगे. ஸோ வானரனா குரங்கு. ஸோ அவங்க போட்ட நகையெல்லாம் வந்து அந்த குரங்கை தூக்கிட்டு போயிடுச்சு. அண்ட் அவங்க என்ன நம்பினாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குரங்கு கிட்ட வந்து என்னோட நகையெல்லாம் பார்த்து ராமருக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உன்னே பத்தா चल जाएगा कि सीता किस मार्ग से गई है. அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து கெஸ் பண்ணிடுவாங்க நான் எந்த வழியாக ராவன் வந்து என்னை தூக்கிட்டு போனான் அப்படின்ற அந்த வழியை வந்து அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. रावण ने सीता को आभूषण फेंकने से नहीं रोका. उसे लगा कि सीता शोक में ऐसा कर रही है. அண்ட் ராவனும் வந்து சீதா வந்து தன்னுடைய நகையை தூக்கி போடும்போது அவன் தடுக்கவே இல்லை. ஏன்னா அவன் நினச்சிட்டான் சீதா எதுவும் வந்து சோகத்தில் எப்படி பண்ணிட்டு இருக்கான், அதனால அவன் எதுவுமே சொல்லலை. कुछ ही समय में रावण लंका पहुंच गया. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ராவன் வந்து லங்கா வந்துட்டான். அவன் वह अपने धन वैभव को से सीता को प्रभावित करना चाहता था. धन वैभवना பணத்தா. ஸோ பணத்தால் வந்து அவன் சீதாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணான். பிரபாவித்தனா டு இம்ப்ரெஸ். उन्हें लेकर वह सीधा अपने अंतपुर में गया. अंतपुरना पैलेस. ஸோ சீதாவை கூட்டிகிட்டு நேராக வந்து அவன் பேலஸ்குள்ளே போகலாம். अंतपुरना மெயின் லேடிஸ் எல்லாம் இருக்கிற இடம். राक्षसियों को सीता की निगरानी करते रहने को कहा और बाहर निकल गया. ஸோ அங்கே இருக்கிற ராட்சசிஸ் எல்லாம் இருந்தாங்களே அவங்கள வந்து சீதாவை பார்த்துக்க சொல்லி, அதாவது மானிட்டர் பண்ண சொல்லி, நிகரானியனா மானிட்டர் பண்ண சொல்லி அங்கேருந்து அவன் வெளியே போயிட்டான். थोड़ी देर में वह फिर लौटा. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திரும்ப ரிட்டர்ன் ஆனா. सीता को घूरते हुए उसने कहा. ஸோ घूरते हुए அப்படின்னா முறைச்சி பார்த்துட்டு, சீதாவை வந்து முறைச்சி பார்த்துட்டு ராவன் சொல்கிறான், सुंदरी मैं तुम्हें 1 वर्ष का समय देता हूँ, निर्णय तुम्हें करना है. ஸோ சுந்தரின்றது சீதாவை அட்ரஸ் பண்ணி சொல்கிறாரு, நான் வந்து உன்னை 1 வருஷம் டைம் தரேன். நான் 1 வருஷம்னா 1 இயர் டைம் தரேன். நான் நீ தான் டிசைட் பண்ணணும். நிர்ணயம்னா டெசிஷன் வந்து நீ தான் எடுக்கணும். मेरी रानी बनकर लंका में राज करोगी या विलाप करते हुए जीवन बिताओगी. ஸோ நீ வந்து என்னோட ராணியாக இருந்துட்டு இந்த லங்காவில் வந்து ராஜ்யம் பண்ணுவியா, ராணி மாதிரி இருப்பியா, இல்லை வந்து அழுதுகிட்டே உன்னோட லைஃப்பை இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிடுவியா, அது நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ராவன் வந்து சீதா கிட்ட சொல்கிறாங்க. சீதா बार बार रावण को धिक्कारती रही, राम का गुणगान करती रही. ஸோ சீதா வந்து திரும்ப திரும்ப வந்து ராவனை திட்டிட்டு ராவனை வந்து கோவப்படுத்திட்டே இருந்தது. एंड ராமை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தது கண்டினியூஸாக. रावण को क्रोध आ गया. तुम्हारा राम यहाँ कभी नहीं पहुँच सकता, तुम्हें कोई नहीं बचा सकता. ஸோ ராவன் வந்து சீதா வந்து ராமை பற்றி திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருந்த கேட்டு வந்து ராவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் வந்து சொல்கிறான், உன்னோட ராம் வந்து இங்கே ராம்னால் வந்து இங்கே கண்டிப்பாக வரவே முடியாது, உன்னை வந்து யாருமே இங்கே வந்து காப்பாற்ற முடியாது. तुम्हारी रक्षा केवल मैं कर सकता हूँ, உன்னை வந்து நான் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்.
मुझे स्वीकार करो और लंका में सुख से रहो. நீ வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸ்வீகாரனா அக்செப்ட், என்னை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த லங்காவில் ரொம்ப ஹாப்பியாயிரு அப்படின்னு ராவன் சீதா கிட்ட சொல்கிறாங்க. पापी रावण, राम तुझे अपनी दृष्टि से जलाकर राख कर सकते हैं. उनकी शक्ति देवता भी स्वीकार करते हैं. ஸோ ஹே பாவி ராவன், ராம் வந்து தன்னோட பார்வையாலே உன்னை வந்து எரிச்சு சாம்பலாக்க முடியும். ராகனா சாம்பல். அண்ட் அவரோட சக்தி வந்து எல்லா தேவதாக்களுக்கும் எல்லா கடவுளுக்கும் தெரியும். मैं उस राम की पत्नी हूँ जिसके तेज और पराक्रम से के आगे कोई नहीं ठहर सकता. அண்ட் அவர் முன்னாடி வந்து அவரோட பவர், அவரோட வேகம் முன்னாடி வந்து யாருனாலுமே நிற்க முடியாது. பராக்கிரமனா பவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ராமோட நான் வைஃபு, பத்னினா வைஃபு. तेरा सारा वैभव मेरे लिए अर्थहीन है. உன்னோட எல்லா பணமும் வந்து என் முன்னாடி அர்த்தமே இல்லாதது. அர்த்தஹீனா அர்த்தம் இல்லாதது. तूने पाप किया है, நீ வந்து பாவம் பண்ணியிருக்க. ராம் கே ஹாத்தோं तेरा अंत निश्चित है. கண்டிப்பாக வந்து உன்னோட சாவு வந்து ராமர் கையால் தான் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. ராம் की इतनी प्रशंसा सुनकर रावण कुछ चिंतित हो गया. சரி, ராமை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறத கேட்டுட்டு வந்து அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் கவலை வந்துடுச்சு அவனுக்கு. उसने सोचा खरदूषण को मारने वाला अवश्य शक्तिशाली होगा. அண்ட் அவன் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, खरदूषனை சாவடிச்சவன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இருப்பான். शक्तिशालीனா பவர்ஃபுல். उसने तत्काल अपने 8 सबसे बलिष्ठ राक्षसों को बुलाया, कहा. ஸோ இமீடியட்லி, தற்காலனா இமீடியட்லி வந்து அவனோட 8 ரொம்ப பவர்ஃபுல்லான ராட்சஸை கூப்பிட்டு வந்து சொல்கிறான், तुम लोग पंचवटी जाओ, ராம் और லக்ஷ்மண் वही रहते हैं. ஸோ இமீடியட்லி நீங்கள் வந்து பஞ்சவட்டிக்கு போங்க, அங்கே தான் வந்து ராமும் லக்ஷ்மணும் இருக்காங்க. உன்கா एक समाचार मुझे मिलना चाहिए. ஸோ அவங்கள பற்றி ஒரு நியூஸும் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. दोनों पर निगरानी रखो, मौका मिलते ही उन्हें मार डालो. ஸோ 2 பேர் மேலேயும் நீங்கள் 2 பேரையும் வந்து நீங்கள் கண்காணிச்சிட்டே இருங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே நீங்கள் அவங்கள கொன்னுடுங்க. மௌக்கா மில்தே ஹி அப்படின்னா சான்ஸ் கிடைக்கும் போதே அவங்கள நீங்கள் கொன்னுடுங்க அப்படின்னு ராவன் வந்து அந்த 8 பேர்கிட்ட சொல்கிறாங்க. उधर सीता को पाने के लिए रावण ने अपनी योजना बदली. ஸோ அங்கே வந்து சீதாவை அடையிறதுக்கு வந்து ராவன் வந்து அவனோட பிளானை சேஞ்ச் பண்ணான். யோஜனானா பிளான். उन्हें अंतपुर से निकालकर अशोक वाटिका में बंदी बना दिया गया. ஸோ அவங்கள வந்து அந்தப்பூர்லேருந்து கொண்டு வந்து அசோக் வாட்டிகா, வாட்டிகானா கார்டன், ஸோ அந்த கார்டன் பேர் வந்து அசோக் வாட்டிகா, அங்கே கொண்டு வந்து கைதியாக வச்சுட்டாங்க. பந்தினா கைதி. पहरा कड़ा कर दिया. राक्षसियों को स्पष्ट निर्देश थे. ஸோ பெஹரானா செக்யூரிட்டி, ரொம்ப செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டு அங்கே இருக்கிற ராட்சஸ்க்கு வந்து எல்லாமே கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், स्पष्टना क्लियर निर्देशना इंस्ट्रक्शन கொடுத்தாங்க. என்னன்னா, सीता को किसी तरह का शारीरिक कष्ट ना हो, इसके मन को दुख पहुंचाओ. ஸோ ஷாரீரிக்னா ஃபிசிக்கல். ஸோ சீதாக்கு வந்து எது விதமான ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கலி நீங்கள் அப்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து மனசால் நீங்கள் கஷ்டப்படுத்துங்க. अपमानित करो लेकिन सीता को कोई हाथ ना लगाए. அவங்கள அவமானப்படுத்துங்க, ஆனால் அவங்க சீதாவை வந்து யாருமே கையை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு ராவன். रावण ने सब कुछ किया पर सीता का मन नहीं बदला. ஸோ ராவன் வந்து எல்லாமே பண்ணா, இருந்தாலும் சீதாவோட மனசை மாற்றவே முடியல. வே बार बार राम का नाम लेती थी. அவங்க வந்து மறுபடியும் ராம் பேர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. शेरों के बीच हिरणी की तरह बैठी रहती थी, डरी सहमी. ஸோ சிங்க நடுவில் வந்து ஒரு மான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பயந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. டரி சஹமியனா பயந்து. ரோக்கர் தின் காட் ரஹி थी. ஸோ அவங்க அழுதுகிட்டே வந்து அவங்க டேஸை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோனே கே ஹிரன் நே உன்ஹே சோனே கி லங்கா மே பहुंचा दिया था. ஸோ அந்த தங்க மான் வந்து அவங்கள கொண்டு வந்து தங்க மாதிரி இருக்கிற ஒரு லங்கால கொண்டு வந்து சேர்த்துருச்சு. யஹா சே உன்ஹே ராம் ஹி பச்சா சக்தே ஹேன். இங்கிருந்து வந்து அவங்களை வந்து ராம் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்.